Hi students, welcome to Design of RCC Structures class. RCC Structuresல நம்ம introductions பார்த்துட்டு இருக்கோம். அதில் next singly reinforced beamனா என்ன, doubly reinforced beamனா என்னன்னு பார்த்துக்கலாம். Singly reinforced beam reinforcement rods are provided only in tension zone. நம்ம ஆல்ரெடி reinforcement rod உடைய purpose பார்த்தோம். அதில் tension zone தான் ரொம்ப வீக்காக இருக்குது. So reinforcement rods are provided in tension zone பார்த்தோம். டென்ஷன் ஜோனில் மட்டுமே ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா தட் இஸ் சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீம். இப்போ ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம் பி பிரெத் ஆஃப் பீம். அந்த பீமினுடைய ஓவரால் டெப்த் வந்து கேபிட்டல் டி, டி இஸ் ஓவரால் டெப்த். தென் அந்த சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் பீமில் ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய ராடினுடைய சென்டர்ல இருந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்கிரீட் ஃபைபர் வர உள்ள டிஸ்டன்ஸ் டி டேஷ், தட் இஸ் எஃபெக்டிவ் கவர். பீமுடைய டாப்ல இருந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் டி. ஸ்மால் டி கிவன் டேட்டாவில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்மால் டி கூடால டி டேஷ் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்மால் டி ப்ளஸ் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. சப்போஸ் கேபிட்டல் டி தெரியும், தென் ஸ்மால் டி கால்குலேட் பண்ணணும்னா கேபிட்டல் டியிலேருந்து டி டேஷை மைனஸ் பண்ணால் ஸ்மால் டி கிடைக்கும். தட் இஸ் ஸ்மால் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ். இப்போ ஸ்டீல் ராடுடைய பாட்டம் போர்ஷன், அதாவது அதனுடைய அடிப்பாகத்தில் இருந்து அவுட்டர் மோஸ்ட் கான்கிரீட் ஃபைபர் வர உள்ள டிஸ்டன்ஸ் நாமினல் கவர் அல்லது கிளியர் கவர். என்சி இஸ் நாமினல் கவர் ஆர் கிளியர் கவர். இப்போ டி டேஷ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நாமினல் கவர், அதாவது ராடினுடைய அடிப்பாகத்திலேருந்து அவுட்டர் மோஸ்ட் கான்கிரீட் ஃபைபர் வர உள்ள டிஸ்டன்ஸ் நாமினல் கவர் ப்ளஸ் இந்த டைமீட்டரில் ஆஃப் வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா டி டேஷ் கிடைக்கும். தட் இஸ் டி டேஷ் ஈக்குவல் டு நாமினல் கவர் ப்ளஸ் டைமீட்டர் பை 2. தென் சென்டரில் ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கோம். அது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ், தட் இஸ் இமேஜினரி லைன். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரெஷன் ஜோன் அண்ட் டென்ஷன் ஜோன் இந்த ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்குது. சி கம்ப்ரெஷன் ஜோன் அண்ட் டி வந்து டென்ஷன் ஜோன். இப்போ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸுடைய டோட்டல் ஏரியாவை ஏஎஸ்டின்னு டினோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன். இப்போ ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ராட்ஸ் எத்தனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன்ட்டு ஒரு ராடினுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். தட் இஸ் ஏஎஸ்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன்ட்டு பை பை 4 டயா ஸ்கொயர். பீம் செக்ஷனுடைய டாப்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் வந்து XU, that is depth of neutral axis. இப்போ find the diameter of main rods. இப்போ next one is doubly reinforced beam. அதாவது reinforcement rods are provided both in tension zone and compression zone. Then it is called as doubly reinforced beam. அதாவது செக்ஷன் உடைய டென்ஷன் ஜோன்லேயும் reinforcement rods ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அண்ட் கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் reinforcement rods ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சேம் வைஸ் ஓவரால் டெப்த் கேபிட்டல் டி, எஃபெக்டிவ் டெப்த் டாப்பில் இருந்து பாட்டமில் இருக்கக்கூடிய, அதாவது டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்னுடைய சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் டெப்த். அந்த சென்டரில் இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்ஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் டி டேஷ் எஃபெக்டிவ் கவர். கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸுக்கும் சேம் டி டேஷ், அதாவது எஃபெக்டிவ் கவர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செக்ஷனுடைய டாப்பில் இருந்து கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்னுடைய சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸும் டி டேஷ் தான். ரெண்டு வேல்யூ சேமாக தான் இருக்கும். டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸை ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன், தட் இஸ் நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் டென்ஷன் இன்டு பை பை 4 டயா ஸ்கொயர். சேம் வைஸ் ஏஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் கம்ப்ரெஷன் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் ஜோனில் எத்தனை ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் இருக்கோ இன்டு பை பை 4 டயா ஸ்கொயர். அந்த ஜோனில் இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்னுடைய டைமீட்டர் தான் இந்த இடத்துல போட்டுக்கணும். இங்கேயும் செக்ஷனுடைய டாப்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் XU தான். தட் இஸ் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அதாவது XU மேக்ஸ், மேக்ஸிமம் நியூட்ரல் ஆக்சிஸ்னுடைய டெப்த் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு உள்ளது கோட் புக் பேஜ் நம்பர் 54 கொடுத்துருக்காங்க ஃபார் டிஃபரண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல். கோட் புக் பேஜ் நம்பர் 54 நோட்னு உள்ள ஹெட்டிங்கில் இருக்குது த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார் டிஃபரண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது FY வேல்யூ 250 இருந்தால் XU max by Dனுடைய வேல்யூ 0.53 அண்ட் 415 இருந்தால் XU max by Dனுடைய வேல்யூ 0.48. இஃப் FY is 500, XU max by Dனுடைய வேல்யூ 0.46. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி XU max நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா பார்த்துக்கலாம். தட் இஸ் டிசைன் லோட் மீன்ஸ் WUன்னு டினோட் பண்ண போகிறோம். WU is equal to W into gamma F. WUவை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். That is design load or factored load or ultimate load. Same wise W is equal to characteristic load, total load, safe load, actual load, working load or service load. இந்த terms எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க.
ப்ராப்ளம்ஸில் என்ன லோடு கொடுக்குறாங்க, டபிள்யூ கொடுக்குறாங்களா டபிள்யூ கொடுக்குறாங்களான்னு இந்த வேர்டிங்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து காமா எஃப். இது பார்ஷியலி சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ் ஆர் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆர் லோட் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லோட் டபிள்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இம்போஸ் லோட் ஆர் லைவ் லோட் ப்ளஸ் செல்ஃப் வெயிட். எக்ஸ்டர்னல் லோட் தான் இம்போஸ் லோட் ப்ளஸ் அதனுடைய செல்ஃப் வெயிட்டை ஆட் பண்ணால் தான் டோட்டல் லோட் கிடைக்கும். ப்ராப்ளங்களில் டபிள்யூ கால்குலேட் பண்ணணும்னா எப்போவுமே செல்ஃப் வெயிட்டை ஆட் பண்ணிக்கணும். கான்கிரீட் மெம்பருடைய செல்ஃப் வெயிட் கால்குலேட் பண்ணதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கலாம். இப்போ பீமாக இருந்தாலும் சரி தான், ஸ்லாப் ஆர் காலம் எதுவாக இருந்தாலும் அந்த மெம்பரினுடைய வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் எல்லாமே மேடப் ஆஃப் கான்கிரீட் தான். therefore வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். பீம் ப்ராப்ளங்களில் எப்போவுமே லென்த் வந்து 1 மீட்டர் தான் கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் L ஈக்குவல் டு 1 மீட்டர். யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட் ஈக்குவல் டு 24 to 25 கிலோநியூட்டன் per மீட்டர் கியூப். நாம் 25 கிலோநியூட்டன் per மீட்டர் கியூபே கன்சிடர் பண்ணிக்கலாம். L இஸ் ஆல்வேஸ் 1 மீட்டர் தான். therefore செல்ஃப் வெயிட்டுக்கான ஃபார்முலாவை நீங்கள் சிம்பிளாக படித்து வச்சுக்கோங்க. B இன்ட்டு D இன்ட்டு 25. நெக்ஸ்ட் ஒன் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், தட் இஸ் XU. இப்போ டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் தெரியணும். இப்போ ரெக்டாங்குலர் பீம்னுடைய கிராஸ் செக்ஷன் வரைஞ்சிருக்கோம். அதனுடைய ஓவரால் டெப்த் கேபிட்டல் D, அதனுடைய விட்த் B and small d is effective depth. இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் மீன்ஸ் இட்ஸ் அ இமேஜினரி லைன். கம்ப்ரெஷன் ஜோனையும் டென்ஷன் ஜோனையும் டிவைட் பண்ணக்கூடிய அந்த இமேஜினரி லைன் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். therefore கம்ப்ரெஷன் ஜோனுடைய டாப்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் XU, that is depth of neutral axis. இப்போ இந்த XU கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ரெக்டாங்குலர் ஆன்டி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸ் தென் செக்ஷன் வித்தவுட் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ் சிங்கிளி ரீஎன்ஃபோர்ஸ்ட் பீமுக்கானது. டிட்டர்மின் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். தட் இஸ் XU by D is equal to 0.87 FY AST divided by 0.36 FCK into B into D. XU by D கால்குலேட் பண்ணணும்னா அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த ஃபார்முலாவிலிருந்து XU கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு சைனுக்கு ரெண்டு சைட்லையும் டினாமினேட்டரில் D இருக்குது. therefore அந்த Dயை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸுக்கான வேல்யூஸும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா XU கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XU max, தட் இஸ் maximum depth of the neutral axis is depend on the yield strength of steel, that is XU max சொல்லக்கூடிய maximum XU value grade of steel பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தடும் கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த டேபிள் பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் FY 250 அதாவது மைல் ஸ்டீல் ராடாக இருந்தால் XU max by D னுடைய வேல்யூ 0.53, that is XU max by D equal to 0.53. now XU max வேணும்னா லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டியை ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. therefore XU max equal to 0.53D. சேம் வைஸ் ஃபார் FY equal to 500 அதாவது FE 500 கிரேட் ஆஃப் ஸ்டீலாக இருக்கும்போது XU max by D னுடைய வேல்யூ 0.46. therefore XU max equal to 0.46 into D. இந்த மெத்தடில் நீங்கள் XU max னுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கால்குலேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுவும் கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் தான் இருக்குது. 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் B, C and D. இஃப் த வேல்யூ ஆஃப் XU by D is less than the limiting value, அதாவது இஃப் XU by D is less than XU max by D, XU max by D தான் லிமிட்டிங் வேல்யூ, ஆர் இதே XU less than XU max இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷனும் சேம் தான். இந்த கண்டிஷனில் அந்த செக்ஷன் வந்து அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன். இப்போ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா MU equal to 0.87 FY AST into D into 1 minus AST FY divided by BD into FCK. Next condition, if the value of XU by D is equal to the limiting value, that is XU by D is equal to XU max by D or XU is equal to XU max. இந்த கண்டிஷனில் அந்த செக்ஷன் பேலன்ஸ் செக்ஷனாக இருக்குது. இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு MU limit equal to 0.36 XU max by D into 1 minus 0.42 XU max by D into BD squared FCK இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஸ் வந்து if XU by D is greater than the limiting value, that is if XU by D is greater than XU max by D or XU is greater than XU max, இந்த கண்டிஷனில் அந்த செக்ஷன் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருக்குது. ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. இஃப் XU by D is greater than the limiting value, the section should be redesigned. இப்போ அந்த செக்ஷனை வந்து ரீடிசைன் பண்ணணும். தட் இஸ்
இனிஷியலாக ஏதாவது அசம்ஷன்ஸ் பண்ணியிருந்தோன்னா அதை சேஞ்ச் பண்ணி செக்ஷனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாமே அகைன் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன்லையும் சம் சேஞ்சஸ் இருக்குது. தட் இஸ் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறாப்புல கொஸ்டின்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.